வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பதிக்கப்படும்படியா நாங்கள் எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தின் திறந்து கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமா வார்த்தையின் பலத்தினால் நடக்க, சத்திய வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக வருடங்களுக்கு முன்பாக வருடத்தின் முதல் நாளில் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வசனம், அதை கர்த்தர் எனக்கு நினைவூட்டினார். அது மிகவும் மிக சிறந்த ஒரு வார்த்தை. அன்றைக்கு அந்த வருஷத்துக்கு தான் வாக்குத்தத்தம் இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு எப்பொழுதும் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் இது மிக சிறந்த ஒரு வாக்குத்தத்தம். இதை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். எபேசியருக்கு எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே ஆமென். எல்லாராலும் அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம். நாம் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிறோம். அநேக தேவைகள் நமக்கு இருக்கு, அநேக குறைவுகள் இருக்கு. நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். அது ஒரு ஜெபம். இன்னொன்னு நினைக்கிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் இந்த வார்த்தை அதுல அவர் பவுல் சேர்த்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எழுதியிருக்கலாம். வேண்டிக் கொள்கிறதற்கும் கூட நினைக்கிறதற்கும் என்ற வார்த்தையும் சேர்த்திருக்கிறார். எல்லாமே நினைச்சிட்டு தானே நம்ம வேண்டிக் கொள்வோம். அநேக காரியங்களை நினைச்சு பார்த்து யோசித்து அதை தான் வேண்டிக் கொள்வோம். இதுதான் எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். ஆனா இங்க வேண்டிக் கொள்கிறத முதல்ல போட்டுட்டு நினைக்கிறத பின்னாடி போட்டு இருக்கிற. அப்படி ஒரு தெரியாம எழுதிட்டாரா, புரியாம எழுதிட்டாரா? இல்ல, அது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உணர்ந்து தான் அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்பாக சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளவா அதை உணர்ந்து எழுதுகிறார் என்பது நம்மால உணர முடியும். அதுல நீங்க 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறுண்டு நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளான மனுஷனில பலப்பட வேண்டும் என்று ஒரு பரிசுத்தவான் நமக்காக அவர் ஜெபிக்கிறார். ஒரு பலப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற காரியம், விசுவாசத்தினால கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களில வாசமாய் இருக்கும். அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுனா நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அவிசுவாசம், அவநம்பிக்கை, பயம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அங்க தேவனால வாசம் பண்ண முடியாது. அந்த இடத்துல பிசாசு தான் வந்து வாசம் பண்ணுவான். அவர் மேல வைக்கிற அலாதியான நம்பிக்கை, என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவனால் எல்லாம் முடியும் என்று ஒரு மனிதன் எவன் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் அவங்களுடைய இருதயத்திலே தேவன் வந்து வாசம் பண்ணுவார்.
தேவன் வாசம் பண்ணுனா நம்ம விசுவாசிக்கிறோம். இரண்டாவது அவர் சொல்றாரு, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால நிறையப்படவும். இரண்டாவது, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. இரண்டாவது, அவரை அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களாகி அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய அன்பை உணரந்தான் அவருடைய பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த வசனத்தை மூலமா சொல்லிக் கொண்டே வந்து பிறகுதான் ஆண்டவர் அந்த ஒரு பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். நாம் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த சூழ்நிலையில அதை மாத்திரம் ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே, இது எனக்கு தேவை, இது எனக்கு செய்யணும் சொல்லி அந்த சூழ்நிலை மத்தியில நமக்கு அங்க என்ன தேவையோ அந்த நேரத்துல இப்படி ஜெபிக்கிற எல்லாருக்கும் வழக்கம் இருக்கு. ஆனா நாம் ஜெபித்த பிறகு நாட்கள் ஆக ஆக நம்முடைய தேவைகளும் நம்முடைய சூழ்நிலைகளும் மாறி நமக்கு ஜெபித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. அநேக காரியங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. நம்ம கேட்டது அந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சமா இருக்கு. என்னடா இது ஜெபம் பண்ணணுமே, இதுக்கு பண்ணிருக்கலாமே, அப்படி கேட்டிருக்கலாமே, இப்ப சின்னதை போய் ஆண்டவரத்துல கேட்டோமே அப்படின்னு சொல்லி காலங்கள் கடக்க கடக்க நம்ம ஜெபித்த ஜெபத்தினுடைய ஜெபம் சின்னதா இருக்கிறது போல நம்முடைய தேவைகள் பெருசா இருக்கிறது போல இருக்கு. அதனால இவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிச்சிட்டீங்க ஒண்ணு, ஆனா உங்கள் தேவை பெருசா இருக்குது. ஜெபிச்சதை காட்டிலும் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் நிறைய தேவைகளும் பிரச்சனைகளை உருவாகிட்டு இருக்கும்போது அப்ப நிறைய காரியங்கள் நினைச்சு பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில இது நடந்தா நல்லா இருக்குமே, இப்படி வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். அதுதான் அவர் எழுதுகிறார். நீங்கள் ஜெபிப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. பாருங்க, நம்ம ஜெபித்திருக்கலாம், ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கலாம், அநேக காரியங்களை ஜெபிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா நினைச்சிருப்பீங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி இப்படி எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி பல காரியங்களை நம்ம நினைச்சு பார்த்திருப்போம். ஆனா அதற்காக ஒரு நாளும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். இங்க நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாகி அவரை விசுவாசித்து அவருடைய இருதயத்துல வாசம் பண்ண இடம் கொடுத்துட்டீங்களோ, அவருடைய அன்பை அறிகிற அறிவினாலே அவருடைய அன்பை குறித்த அறிவு பெருகி அவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்ப ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிச்சீங்களோ, அவரிடத்துல என்னெல்லாம் எதிர்பார்த்து நினைச்சு பார்த்தீங்களோ, இது எல்லாத்தையும் சேர்த்து மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற. இந்த வசனம் கொஞ்சம் எல்லாரும் சொல்றாங்க, நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்ள அதிகமா அவர் செய்வார்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்றதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற. என்னைக்கு கடவுளுடைய பிள்ளை ஆயிட்டீங்களோ, என்னைக்கு அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தீங்களோ, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அவருடைய அறிகிற அறிவினாலே அவரை குறித்த அன்பு உங்களுக்குள்ள பெருக பெருக நீங்கள் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா ஜெபிக்கல, நினைச்சு பாக்குறீங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே சொல்ல அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறீங்க, நினைச்சு பாக்குறீங்க. இப்படி நீங்கள் ஜெபிப்பதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ள நடக்கும்படியாக தேவன் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை எப்போ நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாக அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. எப்ப நான் ஒரு விசுவாசிக்க ஆரம்பித்தனோ, எப்ப அவர் எனக்குள்ள வந்துட்டாரோ, நான் ஜெபிக்கும் பொழுது நான் நினைச்சு பார்க்கும் போது எனக்குள்ள நான் நினைச்சதோ நான் கேட்டதோ நடக்கும்படியான ஒரு வல்லமையை எனக்குள்ளேயே வச்சுட்டாரு. ஹலோ, நல்லா கவனிக்கணும். நம்ம ஜெபிச்சா நடக்குமா நடக்காதா, இது எப்போ நடக்கும், இதெல்லாம் நம்ம வேதத்தை குறித்து அறிவில்லாதபடினால இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு வருகிறது.
நாம் ஜெபிச்சு அவர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும்படியாக ஒரு வல்லமையை நமக்குள்ளே வச்சுட்டாரு. அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள கேட்டது நடக்கும்படியாய், நாம் நினைச்சது நம்ம வாழ்க்கையில வரும்படியாய் நமக்குள்ளே ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா கேட்டேன், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, தருவாரா தரமாட்டாரா, எப்ப கிடைக்கும், திருப்பி அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருக்கேன். முதல் புரிஞ்சுக்கிங்க, எதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களோ, இல்ல ஜெபிக்காம நினைச்சு பார்த்தீங்களோ, என்னைக்கு ஆண்டோட பிள்ளையாயிட்டீங்களோ, ஜெபிச்சா மட்டும் இல்ல, நீங்க நினைச்சதும் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டவர் தரவர் இல்லை, உங்கள் நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே இதை செய்ய மாட்டீங்களான்னு ஒரு சின்ன ஏக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த பெருமூச்சை கூட கேட்டு தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். உங்கள் எதிர்பார்ப்புகளை, உங்கள் பெருமூச்சுகளை, உங்களுடைய நினைவுகளை, இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். நீங்க நினைக்கிறத மேலாக செய்யும்படியாக ஒரு வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்குது. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்தீங்களோ நினைச்சுக்கிங்க, ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு, ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. கடந்த நாட்கள்ல நான் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி பெரிய சபையை கட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அதான் பெரிய சபையா இருக்கணும் போல இருக்கு. சபையை ஆடிட்டோரியம் போல 200 கோடி செலவு பண்ணி கட்டிட்டு வராங்கன்னு முடியல. சரி, அதை பார்க்கணுன்னு நான் போயிருந்தேன். ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க, ஊழியர் மீட்டிங். அங்கே போயிருக்கும்போது பார்த்தேன், அது இன்னும் கட்டி முடிக்கல, ஆனால் வேலை நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துட்டே இருக்கு. இப்போ அதில் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு. இல்லை அந்த அந்த நிறுவனத்தை அது கட்டி முடிக்கிறதுனா ஒரு நிறுவன இடத்துல அது அதனுடைய முழு தொகையும் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட அதை கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஜினியர் கீழே பலர் வேலை செய்வாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலை நடந்துட்டே இருக்கு. ஒருத்தர் அதை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். அது கிரியை நடந்து கொண்டே இருக்கிற வேலை நடந்து கொண்டே இருக்கு. ஒரு நாள் அந்த சபை முழுவதுமாய் கட்டி முடிக்கப்பட்டு அது முழு வேலையும் முடிஞ்சு அதோடைய சாவியை என்ன பண்ணுவாரு, இன்ஜினியர் வந்து யாருக்கிட்ட கொடுப்பாரு, அந்த நிறுவனத்திட்ட கொடுப்பாரு. அந்த நிறுவனம் என்ன பண்ண அப்படி கொண்டு வந்து இதை யார் வந்து கட்டும்படியை ஆர்டர் பண்ணீங்களோ அவங்க கோயில கொண்டு கொடுத்து எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. ஆனா வேலை நடந்துட்டே இருக்கு, வேலை நடந்துட்டே இருக்குது. அது போலதான் அந்த வசனம் சொல்லுது. இப்ப அந்த வசனத்தை பிற்பகுதி வாசிக்கலாமா? மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ள கிரியை செய்தா அந்த வல்லமையின்படி ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வேலை நடந்திருக்கு, அது அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அதை பினிஷ் பண்ணுவதற்கு நமக்குள்ள நம்ம கேட்டதோ நினைச்சதோ நடக்கும்படியான ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது கண்ணால பார்க்க முடியல, நமக்காய் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதை ஆண்டவர் பினிஷ் பண்றார். நமக்குள்ளே செய்ய வல்லவராகி அவருக்கு அதை நமக்குள்ள பினிஷ் பண்ணி அதை எடுத்து உனக்கு கரத்துல கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, உனக்குள்ள ஒரு வல்லமை வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கேட்டதோ நினைச்சதோ உனக்காய் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த கண்ணால பார்க்க முடியாது, உன் விசுவாச கண்ணை கொண்டு உன்னால பார்க்க முடியுமானால் உனக்காக மறைமுகமாக, வெளிப்புறமா இல்ல, மறைமுகமாக கண்ணால பார்க்க முடியாது, ஆவி நிலையில பார்க்கும்போது உனக்காக ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு எப்படி எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு சாவி ஒன்று கரத்தில் கொடுக்கப்படுமோ அது போல தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை முடித்து உன் கரத்தில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, நான் சொல்றேன், நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சாலே, நீ ஆண்டவரிடத்துல ஒண்ணு கேட்டுட்டாலே உங்களுக்குள்ள ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. நீ ஏன் அவங்க நினைச்சது நடக்கும்படியா, கேட்டது கிடைக்கும்படியா அது வேலை துவங்கி விடுகிறது, அது வேலை நடந்து கொண்டு இருக்கிறது.
அதை முடிக்கிறவர் ஆண்டவர். ஹalleluya. அதை முடிச்சு உன் கரத்தில் கொடுக்கிற ஆண்டவர். நீ கேட்டதை உன் கரத்தில் கொடுக்கிறதுக்கான அந்த நேரம் வரும்போது அதை முடிச்சு உன் கரத்தில் கொடுப்பார். இப்போது உனக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. யாரை கொண்டு எப்படி கொண்டு அது நடக்க வேண்டுமோ, யாரை மாற்ற வேண்டுமோ, யாரை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ, அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த வல்லமை உனக்குள்ள இருந்து கிரியை செய்யும்படியாய் உனக்குள்ள ஒரு வல்லமை ஏற்கனவே அனுப்பி விட்டார். ஹalleluya. அது வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதை செய்து முடிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அதை பினிஷ் பண்ணி கொடுக்கிறவர். ஹalleluya. எதையும் பினிஷ் பண்றவர் அவர்தான். ஹalleluya. சாத்தானுடைய தலை நசுக்கி அவனை பினிஷ் பண்ணிட்டார். எல்லாத்தையும் அந்த கிளைமேக்ஸ்ல இயேசு வருவார். அதை முடிச்சு உன் கரத்துல கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அதை முடித்து உன் கரத்தில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல இருந்து நான் ஒரு சிலரை காட்டுறேன் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அண்ணாள் என்ற ஒரு சகோதரி அநேக ஆண்டுகளாக அவளுக்கு பிள்ளை இல்லாம தன் சக்காலத்தினுடைய தொந்தரவினால அவமானப்படுத்தப்பட்டு மனம் உடைந்தவளாக ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த பண்டிகை நாளில அவள் மனம் கசந்து அழுது தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்து, தனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை தருவாரானால் அந்த பிள்ளையை ஆண்டவருக்கே தருவதாக ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. அவள் இருதயத்தை ஊட்டி ஜெபித்தாலாம் பாருங்க. அன்னாள் 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகியால் அவள் வெறித்திருக்கல என்று ஏலி நினைத்தானா. அப்பன்ற ஜெபத்தை பார்த்து என்ன மனமனன்னு பண்ணிட்டு இருக்கா, குடிச்சிட்டு வந்துட்டாளோன்னு சொல்லி அந்த ஆசாரிய நினைக்கிறான். அவ்வளோ இருதயத்தை ஊற்றி விடும்படி அவர் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, அவர் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறார். ஏன்னா இது மிகப்பெரிய தேவையா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்லை. அது ஒரு பக்கம் அவமானம். இன்னொன்னு கூடவே இருந்துட்டு ஒரு சக்காலத்தை என்ன பண்ணுகிறான், அதை பத்தி குத்தி குத்தி காட்டி அவளை மன வேதனைப்படுத்துகிறார். இந்த வேதனையை தாங்க முடியாம தெய்வ சந்நிதியில போய், ஆண்டவரே இந்த ஒரு அவமானம் நீங்கிடும், அதுக்காக நான் குழந்தை பெத்துக்கணும், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துறேன், நான் உமக்கே கொடுத்துறேன்ப்பா, அது அது தீர்ந்தா போதும், அது நடந்தா போதும், என்ன ஒருத்தர் மலடின்னு சொல்லக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது புலம்பி செபித்து ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். கர்த்தர் அந்த செபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். பால் மறக்கிற வரையில் என்ன பண்றான், வளர்த்து கொண்டு தூக்கி கொஞ்சிரா விளையாடுறா அந்த குழந்தைய. அந்த குழந்தைய பெத்த தாய் பிரியுறது ரொம்ப சொல்லல, நான் ஆண்டவரை ஒன்று கொடுத்துறேன்னு, அது பெரிய ஆளாகி அப்படி கொடுக்கறது வேற விஷயம். சின்ன குழந்தையா வளர்ந்து கொண்டு இருக்க பால் குடிச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தை எடுத்துட்டு போய் அதை போய் கொடுக்கணுன்றது அவர் தாயால ஒரு முடியாத ஒரு காரியம். நம்மள குழந்தைகிட்ட விளையாடுற 2 நாள், நம்ம பெக்காத குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் விளையாடுற 2 நாள் பார்க்கலன்னா அது பார்க்கணும் போல இருக்கு. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலிருந்து சுமந்து 10 மாதம் பெற்றெடுத்து ஒவ்வொரு நாளும் அதை தூக்கி கொஞ்சி அதுக்கு பால் கொடுத்துரு அந்த சரீரத்தோடு இணைந்திருக்கிற அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கறது, அது பெரிய பொருத்தனை பாருங்க, அது பெரிய தியாகம் பாருங்க. அவள் கொண்டு போய் அந்த பால் மறந்த பிறகு அந்த குழந்தைய விட்டுட்டு
ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இனிமேல் இது ஆலயத்தில் இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு வந்துடுறான். வந்த பிறகு எப்படி இருந்திருக்கும் மனநிலை? ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணினால், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய குட்டா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. அது மாதிரி நடந்துச்சு. குழந்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த அவரோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? அந்த பிள்ளைய குறித்து ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருந்தாலும் நான் தூக்கி கொஞ்சினேனே, என்னோட விளையாடினேனே, யாரு கூட்ட விளையாடுறது இனிமேல்? அந்த குழந்தைய நான் தூக்கி முத்தமிட்டேனே, நான் யாருக்கிட்ட முத்தமிடுவது? இப்படி அந்த நினைவுகள் வந்திருக்கும். இப்போ ஒன்றை கேட்டா கொடுத்துட்டாரு. இப்போ அவருடைய எண்ணங்கள், நினைவுகள் ஜெபத்துக்கு பிறகு கடந்து வருகிறது. என்ன? ஒன்னு கொடுத்த ஆண்டவர் இன்னொன்னு கொடுக்க மாட்டாரா? இன்னொரு அற்புதம் அவர் பண்ண மாட்டாரா? அவர் ஜெபம் பண்ணல, கண்டிப்பா அதை நினைச்சிருப்பான். எனக்கு ஒரு அற்புதத்தை பண்ண ஆண்டவர், அந்த அற்புதத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். இன்னொரு அற்புதத்தை ஏன் ஆண்டவர் பண்ணக்கூடாது? பண்ண மாட்டாரா? பண்ணா நல்லா இருக்குமே. இப்படி அநேக காரியங்களை குறித்து அவள் உள்ளத்துல ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணது கிடைச்சிடுச்சு. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க எதுக்காய் செபித்தீங்களோ, எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, அதற்கான ஒரு வல்லமை உங்களுக்குள்ள ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அதை செய்து வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை பினிஷ் பண்ணுவார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ உனக்குள்ள ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, கவனிங்க. இப்போ செபித்தா கிடைச்சது, ஆண்டவர் கொடுத்துட்டா. கொடுத்த பிறகு அந்த பிள்ளையினுடைய பிரிவை எண்ணி பார்க்கிறா. கிடைச்சதை கொடுத்துடும். என் கூட பேச யாரு, விளையாட யாரு? கணவர் வேலைக்கு போயிடலாம். இந்த தனிமை, அந்த பெற்ற குழந்தைய கடவுளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு குழந்தை ஆண்டவர் தரமாட்டாரா? இப்படிதான் தனிமையா வாழணுமா? இப்படி பல காரியங்கள் நினைத்திருக்கா. அநேக காரியங்களை அவன் நினைத்து பார்த்து ஏங்கி இருக்கலாம். ஆண்டவரே இது கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் ஜெபம் பண்ணதா வேதத்துல சொல்லவில்லை. ஆனால் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையை தேவன் அவளுக்குள்ள வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிக்கலாம். அதிலேயே 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அவன் ஆண்டவர் சந்நிதியிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார். கடாட்சித்தார்னா என்ன? ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஒண்ணு கிடைச்சது, அதையும் எனக்கு கொடுத்துடா. கர்த்தர் எண்ணி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இவளுக்கு ஏதாவது செய்யணுமே. ஹல்லேலூயா. இவருடைய ஏக்கங்கள் இப்படி இருக்கிறது, இவருடைய நினைவுகள் இப்படி இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாளே, இப்படி எல்லாம் இருந்தா நினைச்சு பார்க்கிறாளே, எனக்காய் கொடுத்தவளுக்கு நான் எதனா கொடுக்கணும்னு சொல்லி தேவன் அவளை கடாட்சித்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு மேலாய் நீங்க ஜெபிச்சே இருக்க மாட்டேங்க, நினைச்சு பார்த்துருப்பீங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே. நான் சொல்றேன், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதுக்கு மேல ஒண்ணு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். ஒண்ணு கொடுத்துட்டா 3 ஆண் பிள்ளை திரும்ப பெறுகிறது. ஹல்லேலூயா. 2 பெண் பிள்ளைகளா? அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஹல்லேலூயா. 3 குமாரர் 2 பிறகு 5 பிறகுதுங்க. அவளோட உள்ளம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, ஒண்ணு கேட்டேன், கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை, வேற நினைச்சு பார்த்தேன். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு அற்புதம் செஞ்சா நல்லா இருக்குமே, இது போல என்னுடைய வாழ்க்கை மாறினா நல்லா இருக்கேனே. அந்த நினைவுகளை என் தேவன் அறிந்து. ஹல்லேலூயா. அவன் என்ன நினைச்சிருப்பான்? இன்னொரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குன்னு தான் நினைச்சிருப்பான். ஆண்டவர் அதற்கு பிறகு 5 குழந்தைகளை கொடுத்து அவளை கடாட்சித்தாராம். ஹல்லேலூயா. அதாங்க, நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும்
மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை உனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்காக பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ வந்தோம் போனோம் இல்ல. நீங்க என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் அங்க இருதயத்துல தரித்து கொண்டீர்களோ, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி அவருக்காக எங்கெங்கெல்லாம் ஓடாறீங்களோ, அவருக்காக எவ்வளவு நேரத்தை குடிக்கிறீங்களோ, எப்படியாவது ஒரு சமூகத்துல உட்காரணும், ஆண்டவருக்காக எதனால் செய்யணும்னு நீங்களுடைய அன்பின் நிமித்தமாய் பிரயாசப்படுகிறீர்களோ, அதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க நினைக்கிறதற்கு மேலாய் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்து அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அந்த கேள்வியெல்லாம் தூக்கி போடுடுங்க. இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியே தேவையில்லை. உங்களுக்குள்ள நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்படியாய், அதுக்கு மேலாய் நடக்கும்படியாய் ஒரு வல்லமையை தேவன் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே அதை உங்களுக்குள்ள அனுப்பி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுல என்ன தெரியுமா, நாம் நினைவுபடுத்திக் கொள்ளதான். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறத கேட்டு இருக்கிறோம். நாம ஜெபத்தை மறந்துடக்கூடாதுல. நாம என்ன தேவை என்றதை மறந்துடக்கூடாதுல. அதுக்குத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தேவை வரும், நாளைக்கு ஒரு தேவை வரும். அதனால மாறும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். அதனாலதான் ஜெபம் ஏன் பண்றோம்னா நமக்கு நினைவுபடுத்துக்குதான். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். உன் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகளெல்லாம் அறிந்திருக்கிறாரா. அம்மே நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாக உன்னுடைய தேவை என்பதை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறாரா. அப்ப நீ சொல்லிதான் அவருக்கு தெரியணுமா, அவருக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினால எதுக்கு ஜெபிக்கிறோம், நம்ம திருப்திப்படுத்ததான், நாம நினைவுல வச்சுக்கதான், மறந்துடக்கூடாது. அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. நம்மை ஒரு குறையும் இல்லாம வைத்துக் கொள்ள தேவன் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம மகிழ்ச்சியா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். நம்ம சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறார். நம்ம பலனா இருக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த உலகத்துல பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைக்கணும்னு ஆசைப்படுகிறார். உன்னை வாழாக்காம தலையாக்கணும்னு தேவன் விரும்புகிறார். உன்னை கீழாக்காம மேலாக்கணும் விரும்புகிறார். நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேல தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு அவரை நீங்க விசுவாசித்து சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றி கொண்டு உங்களுக்குள்ள ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான கிரிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்காக ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சிட்டாலே நமக்கு உற்சாகமாயிடும். ஹல்லேலூயா. நடக்குமா நடக்காதுன்னு கேள்விக்கு வேலை இல்லை. உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சு, எனக்காக வேலை நடந்து கொண்டு இருக்குது, நான் கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது, நான் நினைச்சதெல்லாம் ஒரு நாள் நடக்க போகிறது, இன்னும் ஆண்டவருக்காய் உற்சாகமா சந்தோஷமா மகிழ்ச்சியா செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஒரு வல்லமை முன்கூட்டியே நமக்குள்ள அனுப்பிச்சிடுறாரு. அது நமக்காய் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நமக்குள்ள வந்து என்ன செய்கிறது, அது நம்ம சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் ஆதாயப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள அனுபவப்பட்ட ஒரு வல்லமை என்ன செய்கிறது, நமக்குள்ள இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக நமக்கு நடக்கும்படியான காரியங்கள் வாய்க்கும்படியாக அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அதை ஆண்டவர் முடித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அதை செய்து முடிக்கிறார். ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு. நிறைய ஜெபத்துல ஜெபிச்சும் கூட அநேகருக்கு என்னன்னா, ஜெபிச்சே இருக்கிறோம், ஆண்டவர் தான் வெளிச்சம், செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், செய்வாரா செய்ய மாட்டாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. கேட்டிருக்கோம், விண்ணப்பம் எழுதி போட்டிருக்கேன், எல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்காக போய் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ற கதை தான். போட்டிருக்கோம், வேலை கிடைக்குமா அது தெரியாது, எல்லாம் போய் லட்சக்கணக்கில் போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுது. வேலை கிடைக்குதா, யாருக்கும் ஒரு சிலர் கிடைக்குது, எல்லாரும் கிடைக்கிறது. அது போல ஜெபமும் நிறைய பேருக்கு. ஜெபிச்சே இருக்கிறேன், ஆண்டவர் செஞ்சா சந்தோஷம், அவர் தான் பார்த்து செய்யணும். வசனத்தை படித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனத்தின் அறிவால் நிரம்புங்க, உங்கள் விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா.
நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ள வேலை செய்யும்படியாய் ஒரு வல்லமை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அது உங்களுக்கான வேலை செய்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவன் சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாய் மாற்றி கொண்டிருக்கிறது. நீ கேட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கும்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அனுப்பின அந்த வல்லமையை முடித்து வைக்க, அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, எதெல்லாம் நீங்க செபிக்கிறீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் மாற போறாங்க, சூழ்நிலைகள் மாற போகிறது. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிற ஒரு தேவன் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை அனுப்பி இருக்கிறார். அது வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு மனிதனை படிச்சுட்டு நம்ம போகலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 வசனங்கள் வாசிப்போம். ஆகையினால் தேவன் சாலமோனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு நீ வேண்டிக் கொண்டபடினாலே உன் வார்த்தைகளின்படி உனக்கு செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. நல்லா கவனிக்கணும். சாலமன் இப்பதான் ஆண்டவர் அவனை ராஜா பார்க்கிறாரு. இப்பதான் ராஜாவா பதவி இருக்கிறான். அவன் பார்க்கறான், இவ்வளவு திரளான ஜனங்கள், இவ்வளவு மக்கள், தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறது? இவ்வளவு மக்களுடைய காரியங்களை நான் சரி பண்ணணும், தீர்த்து வைக்கணும், மக்களை சேமமா வச்சுக்கணும். என்ன பண்றது? அவனுக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது, நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் இருந்தா போதும் ஆண்டவரே என்று ஞானத்தை கேட்டுட்டான். ஆண்டவருக்கு தெரியும், ஞானம் மட்டும் இருந்தா போதாது, உன்னை எக்ஸ்ட்ரா நிறைய கொடுக்குறப்பா. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம பாருங்களேன், நினைக்கலனா கூட அவர் நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. இது கூட அது இருந்தா நல்லா இருக்குமே இவனுக்கு, ஹல்லேலூயா, இதோட சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவன் ஞானத்தான கேட்ட, உனக்கு ஐஸ்வர்யம் தான் நல்லா இருக்கும்பா, உனக்கு கனம் மகிமை இருந்தா நல்லா இருக்கும்பா, ஆனால் இதையும் நான் சேர்த்து கொடுத்துற, வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறது மாத்திரமல்ல, நீ நினைக்காத ஒண்ணு, உனக்கு தேவைப்படுகிற ஒன்னையும் சேர்த்து கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு தேவைன்னா உனக்கு தெரியல, ஒருவேளை யோசிக்க நேரம் இல்ல, ஒருவேளை பின்னாடி ஒருவேளை யோசிக்கலாம், இதையும் கேட்டிருக்கலாமேன்னு. அப்ப அது ஒண்ணுதான் தோணுது, ஞானம் இருந்தா போதுன்னு. ஆண்டவருக்கு தெரியும், பிற்காலத்துல உனக்கு ஐஸ்வர்யம் தேவைப்பா, உனக்கு பிற்காலத்துல உனக்கு ஒரு கன மகிமை தேவைப்பான்னு சொல்லி நீ கேட்க கட்டி கூட ஆண்டவர் சேர்த்து கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. நம்ம இன்னும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேள்விக்குறியிலே உட்காந்துட்டு இருக்கோம். தேவன் மிகவும் நல்லவர். ஒண்ணு கேட்டா சேர்த்து நிறைய காரியத்தை கொடுக்குற. இதோ உனக்கு தேவைதான், வச்சுக்கோ, பின்னாடி அது யூஸ் ஆகும், உனக்கு ரொம்ப முக்கியமானது, நானே கொடுக்குற, வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. அருமையான தேவன பிள்ளைகளை, நம்ம இன்னும் கேட்டா கிடைக்குமான்ற கேள்விக்குறிகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் கேட்டதை மாத்திரமல்ல, கேளாததையும் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு பாட்டு ரொம்ப ஒண்ணு பிடிக்கும். கேட்டதை எல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே,
கேட்டதை எல்லாம் தருவா இயேசுராஜனே. கேளாததும் தருவா நித்திய தேவனே. ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவா. ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவா. நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவா. நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவா. நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வா. நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வா. கேட்டதையெல்லாம் தருவா இயேசுராஜனே. கேளாததும் தருவா நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவா இயேசுராஜனே. கேளாததும் தருவா நித்திய தேவனே. ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவா. ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவா. நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவா. நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவா. நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வான். நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வான். கேட்டதையெல்லாம் தருவா இயேசுராஜனே. கேளாததும் தருவா நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவா இயேசுராஜனே. கேளாததும் தருவா நித்திய தேவனே. நீ வேண்டி கொள்ளுகிறதற்கும் நீ நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்கிற, உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராயிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல தேவன் யார் என்றும் நம்ம யார் என்றும் நமக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றும் என்ன கொடுத்திருக்கிறார் என்றும் நம்மால என்னெல்லாம் முடியும் என்ற நம்ம அதை படிச்சுட்டு வச்சுங்க. சந்தேகம், பயம், கலக்கம், திகிலு அதெல்லாம் நம்ம கிட்ட வராது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்துல தேவன் நினைக்கிறதெல்லாம் செய்யும்படியாகத்தான் தேவன் நம்ம இங்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நேரடியாக எதுவும் செய்யறதில்ல, அவருக்கு பதிலா நம்ம வைத்திருக்கிறார். அவர் நினைக்கிறத நம்மை கொண்டு செய்யும்படியா நம்ம வைத்திருக்கிறார். பாருங்க, நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? சின்ன சின்ன காரியங்களை கூட அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அது செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, அநேக சந்தேகமான கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுது நம்ம அறிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கல. கடவுள் யார், அவர் எப்படி நம்மை நினைத்திருக்கிறார், நம்ம அழுது புலம்பி கேட்டதான் கொடுப்பாருன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சிலர் அழுது கொண்டே இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டா கிடைக்க நினைச்சிருக்காங்க. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே, ஹல்லேலூயா, அதன்படியே நமக்கு செய்ய வல்லவர். அப்போ வல்லமை முதல்ல அனுப்பிச்சிட்டார், அதன்படியே தான் அவர் செய்யறார். ஒரு திட்டமிட்டு இதுதான் நடக்கணும்னு நாம் நினைச்ச பிரகாரம், நாம் எதிர்பார்த்த பிரகாரமாக ஜெபிக்காவிட்டாலும் நமக்காக நடக்கும்படியாக ஒரு வல்லமையை நமக்குள்ள அனுப்பிட்டாரா. அது எதுக்கு அனுப்பினாரோ அதன்படியே அவர் செய்யறாரா. ஹல்லேலூயா. அதை மாத்திக்கவே இல்லை. ஒரு வல்லமை அனுப்பிட்டு திடீர்னு சரி சரி வானா இவனுக்கு சொல்லி அதை ரிட்டர்ன் வாங்குறது இல்லை. உனக்குள்ள அனுப்பப்பட்ட வல்லமை உனக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் சந்தேகம் வருமா, செய்வாரா செய்ய மாட்டாரா நினைக்காதுங்க. ஆண்டவரே அழுது புலம்பாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படி இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உன் சரீரம் எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தேவன் உங்களுக்குள்ளே நடக்கும்படியா ஒரு வல்லமை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். முதல் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு நான் சுகமாவேன், நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், அதற்கான வேலை எனக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறத உணருங்க. ஹல்லேலூயா.
நான் சுகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பலவீனத்தை உணர்றேன், ஆனா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அது எனக்குள்ள ஒரு பூரண சுகத்தை கொண்டு வரும்னு சொல்லி சுகத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் நான் பரிபூர்ண சுகத்தோட உலகத்தில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வறுமையில் இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறப்போகிறேன். அதற்கான நகர்வுகளை தேவன் எனக்குள்ள செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதற்காக காரியங்கள் உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தின்படி ஜெபத்தின்படியாக ஆண்டவர் அதை உங்களுக்காக சாதகமாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இதை உணர்ந்துட்டு வச்சீங்களேன், அதை நீங்க பார்க்க முடியும். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு சாதகமா மாறுறாங்க, எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு 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 சப்போர்ட் பண்ணபடிய மாறிக்கொண்டு இருக்கிறது இங்க பார்க்கும்போது அறிகுறிகளை உணர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காய் நடக்க போகிற அந்த அற்புதத்தை இந்த சின்ன சின்ன அறிகுறிகளை மாற்றங்களை வைத்து இது கர்த்தர் செய்ய போகிறதான முதல் அறிகுறி என்பதை உங்களால முன்கூட்டியே அந்த அற்புதத்தை உணர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஞானத்தை கேட்டா வாரி வழங்குறாரு, ஐஸ்வர்யத்தை வச்சுக்கப்பா சொல்றாங்க. வெள்ளி எல்லாம் அவங்க அவருடைய சாலமன் காலத்துல ஒண்ணுமே கிடையாது, அலுமினியம் மாதிரி. பொண்ணு அப்படியே டன்னு டன்னு டன்னா எல்லாமே பொண்ணு, அரண்மனை பொண்ணு, ஆசிரியப்பு கூட அரண்மனை அல்லது பொண்ணால கட்டுறான். பொண்ணு ஒரு பொருட்டே இல்லை. இன்னைக்கு விலை மதிக்கப்படுற ஒரு கிராம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,000 கிட்ட வந்து ஒரு கிராம் 7,000. அன்னைக்கு சாலமன் காலத்துல பொண்ணே எல்லாம் எது பொண்ணால எதெல்லாம் கட்ட முடியுமோ கட்டுறான். தூணை பொண்ணால வைக்கிறான், கதவை பொண்ணால வைக்கிறான், எல்லாம் பொண்ணால வைக்கிறான்னா பாருங்க. எல்லாம் தங்கமும் சாலமனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் இருந்தது. ஹல்லேலூயா. அது தேவன் அவனை ஆசீர்வதித்தது. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, பூமியில உன்னை போல இனிமேல் இப்ப இருந்ததும் கிடையாது, இனிமேல் இருக்க போறதும் இல்லை. அந்த மாதிரி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க ஒரு தனித்துவத்தை காட்ட விரும்புகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. உன்ன மாதிரி இனிமேல் வந்ததும் கிடையாது, வரப்போகிறது அப்படி நான் உன்னை உயர்த்த போகிறேன், ஆசீர்வதிக்க போறேன். நீ வரி தனித்துவம் வாய்ந்த யாரோட ஒப்பிடப்பட முடியாத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார், ஒவ்வொரு விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒப்பிட முடியாத அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான். நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற ஜெபலாம் ரொம்ப அற்ப ஜெபம். ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு வீடு இருந்தா போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு 2 வேளை சோறு கடிச்சா போதும் ஆண்டவரே, போட்டுக்கிறது 2 ட்ரெஸ் இருந்தா போதும் ஆண்டவரே. நம்ம பாருங்க, நம்ம இருக்கிற மனிதர்களை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன தேவை சந்தித்தா இது போதும் ஆண்டவரே. நம்ம ரொம்ப அற்பமான சின்ன காரியங்களை கேட்டுட்டு அதையே செய்வாரா செய்ய மாட்டாரா அதுக்கு ஒரு கேள்விக்குறி வச்சுக்கிட்டு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாரம் பாருங்க. ஆனா ஆண்டோட மனநிலை பாருங்க அப்படி ஆப்போசிட்டா இருக்குது. ஹல்லேலூயா. நீ வேண்டிக்கிறதுக்கு நினைச்சு பாக்குறிய, போற வரணும் பாக்குறல, கார்ல போறான், நான் கூட நினைச்சு பாக்குறேன், இந்த மாதிரி ஒரு கார் தான் நல்லா இருக்குங்க, தேவன் காரை கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கார்ல போன நல்லா இருக்கு நினைச்சு பாக்குறேன், ஜெபம் பண்ணல, நினைச்சு பாக்குறேன், அதையும் சேர்த்து என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை பார்த்து ஆசைப்படுறல, இப்படி ஒரு நல்ல வீடு கட்டினா நல்லா இருக்குமே, தெரியும் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நம்ம எங்க கட்ட போறோம், ஆனா நினைச்சு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு வீடு தான் நல்லா இருக்குமே. அந்த நினைவுகளும் ஏன் தேவன் நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நினை வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் இதெல்லாம் பார்த்து நீ ஆசைப்படுற, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் உனக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கானதை செய்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்க இதுதான் கேட்போம், உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்க போற என்பது கூட உமக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டவரே.
நாங்க எதெல்லாம் நினைக்க போறோம் எது என்பதை கூட நீர் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர். அதெல்லாம் நிறைவேறும்படியா எங்களுக்குள்ள ஒரு வல்லமை அனுப்பியிருக்கிறது தகப்பன். அது ஆண்டவரே எங்களுக்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள், சூழ்நிலைகள், ஆட்கள், ஆண்டவரே சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் நினைச்சது நடப்பதற்கு ஏதுவாய் ஆண்டவரை மாற்றி கொண்டு வருகிற அந்த வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நாள் ஆண்டவரை வரும் பொழுது நாங்கள் நினைச்சதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது ஆண்டவரே. அதை கொண்டு உமக்கு ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு மகிமைப்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே,